தற்போது இலங்கையினுடைய அதிபர் அனுரா குமார திசாநாயக் பேசி வருகிறார். அதை பார்க்கலாம். සියලුම මුත්තන්ගෙන් අවසරයි. අපි දන්නවා අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ වැදගත්ම ලක්ෂණය තමයි ජනතාව විසින් තමන් පාලනයට පත් කර ගැනීම සඳහා පාලකයෙක් තෝරා පත් කර ගැනීම. නමුත් මැතිවරණයේ ඡන්ද ප්‍රකාශයට පත් කිරීම හා පාලකයෙක් තෝරා පත් කර ගැනීමෙන් පමණක් ප්‍රජාතන්ත්‍රවාදය අවසන් වන්නේ නැහැ. ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ මූලික ලක්ෂණයක් වුවත් අපේ රට තුළ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ශක්තිමත් කිරීම වෙනුවෙන් ව්‍යුහයන්ගේ ශක්තිමත්භාවය ඒ වගේම නීතිවල යම් ශක්තිමත්භාවයක් අවශ්‍ය බව අපි පිළිගන්නවා. ඒ නිසා මා ප්‍රථම කොටම අපේ රටේ ජනතාවට දැනුවත් කරන්න කැමතියි. මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් මාගේ උපරිම කැපවීම මාගේ දූර කාලය ඇතුළත පෙන්වුම් කරන්න මම සූදානම්. ඒ වගේම අපේ රටේ මැතිවරණයකදී බලගොමාරුවේදී ඒ ප්‍රජාතාන්ත්‍රික ලෙස සිදුවුණු ඉතිහාසයක් තිබෙනවා. කිසිදු විටක මැතිවරණයකදී සිදුවන බලගොමාරුවක් කිසිදු නායකයෙක් ප්‍රතික්ෂේප කොට නැහැ. தேர்தல் பரப்புரையின் போதும் கூட அனுரா குமார திசாநாயக் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அளித்திருந்தார். குறிப்பாக கடந்த ஆட்சியில் ஊழல் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும், அதே போன்று நிர்வாக ரீதியில் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது, இலங்கை நாட்டை பொருளாதார வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டியது அவசியம், இதை அனைத்தையும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தான் எளிய குடும்பத்திலிருந்து பிறந்தவன், எளிய மக்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய வியர்வையும் அறிந்தவன் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனுரா குமார திசாநாயக்கு பல்வேறு விதமான சவால்கள் இருக்கிறது. குறிப்பாக இலங்கை நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இலங்கையை கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கையில் தற்போது 40 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். பெருமளவுக்கு 40 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் எதிரொலித்தது. குறிப்பாக பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்காக பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இது போன்ற சவால்களை எல்லாம் தற்போதைய பதவியேற்றிருக்கக்கூடிய இலங்கை அதிபர் அனுரா குமார திசாநாயக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையை மேம்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. குறிப்பாக இந்தியா சீனாவுடன் இலங்கை அடுத்து அவர்களுடைய வெளியுறவு கொள்கையை எப்படி கொண்டு செல்ல இருக்கிறார்கள் போன்ற நடவடிக்கைகள் மிக அவசியமாக இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் சீனா மற்றும் இந்தியாவுடன் இலங்கை ஒரு நெருங்கிய வெளியுறவு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். சீனாவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளில் சீனா $12 மில்லியன் இலங்கைக்கு கடனாக வழங்கி இருக்கிறது. பல்வேறு விதமான உள்கட்டமைப்பு வசதிகளையும் சீனா இலங்கைக்கு உதவி இருக்கிறது. அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது இந்தியா கிட்டத்தட்ட $4 மில்லியன் கடனாக இலங்கைக்கு வழங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் இலங்கை நெருக்கடியில் இருந்தபொழுது கொரோனா தடுப்பூசி, மருந்துகள், அதே போன்று உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல உதவிகளை இந்தியா இலங்கைக்கு செய்திருக்கிறது. இது போன்ற ஒரு வெளியுறவு கொள்கையெல்லாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது.